அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி அகலங்கன். தமிழறிஞர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களது இலக்கியச் சரம் எனும் நூலானது ஓசையின்பம், சொல்லின்பம், கற்பனை இன்பம் ஆகியவற்றை மிகவும் நயம்பட விளக்கிக் கூறும் கட்டுரைகளைக் கொண்டு விளங்குகிறது. கற்பனை இன்பம் எனும் பகுதியில் இடம்பெற்ற வித்துவமும் கவித்துவமும் எனும் இந்த ரசனைக்குரிய கட்டுரையை உங்கள் ரசனைக்காக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வடைகின்றேன். வித்துவமும் கவித்துவமும். பெரும்புலவர்கள் தமது வித்துவத்தை பயன்படுத்தி புதிய புதிய கற்பனைகளை தமது பாடல்களிலே புகுத்திவிடுவார்கள். அவர்களது புதிய கற்பனைகள் புதுமையான கற்பனைகளாகவும் இருந்துவிட்டால் பலராலும் போற்றப்படும் நிலையை அக்கற்பனைகள் அடைந்து விடுகின்றன. அக்கற்பனைகள் சிறந்த வகையிலே சொல்லப்பட்டிருந்தால் கவிஞனின் கவித்துவம் போற்றப்படுகின்றது. ஒரு கவிஞனின் கவித்துவமும் வித்துவமும் கைகோர்த்து சென்றால் கற்போரின் நெஞ்சங்களை அக்கவிஞனின் பாடல்கள் கவராமற் போகா. காளமேகப் புலவர். பிரம்மதேவனும் மகாவிஷ்ணு மூர்த்தியும் தங்களுக்குள்ளே மாறுபட்டு தாமே பரம்பொருள் எனச் செருக்கினாலே போர் செய்தனர். அவர்களது செருக்கை அடக்கி அவர்களுக்கு உண்மையை உணர்த்துவதற்காக சிவபெருமான் அவர்கள் இருவருக்கும் இடையே சோதிப்பிளம்பாக தோன்றினார். அச்சோதிப்பிளம்பின் அடிமுடி தேடியறிய மகாவிஷ்ணுமூர்த்தியும் பிரம்மதேவனும் முயன்றனர். அதன்படி பிரம்மதேவன் அன்னப்பறவை வடிவெடுத்து மேல் நோக்கி பறந்தார். மகாவிஷ்ணுமூர்த்தி பன்றி வடிவெடுத்து பூமியை அகழ்ந்து கீழே சென்றார். அப்படி பல வருடங்கள் முயன்றும் முடியாது போக செருக்கடங்கிய அவர்கள் சிவபரம்பொருளை நினைத்து வழிபட்டதாக கந்தபுராணத்தில் தட்சகாண்டத்தில் அடிமுடி தேடிய படலத்தில் ஒரு கதை வருகின்றது. சிவராத்திரி விரத நாள் பற்றிய கதையும் இக்கதையே. இக்கதை சிவராத்திரி புராணத்திலும் விரிவாக பாடப்பட்டுள்ளது. இக்கதை தேவார திருவாசக பாடல்களில் எல்லாம் பெரும் இடத்தை பிடித்துள்ளது. காளமேகப் புலவர் இக்கதையிலே ஈடுபட்டதோடு பெரிய புராணத்தில் பறவையாரின் ஊடலை போக்க சிவபெருமான் சுந்தரருக்காக பறவையாரின் வீட்டுக்கு சென்ற சம்பவத்தையும் படித்து இன்புற்றார். இவ்விரு கதைகளையும் இணைத்து தன் கற்பனை கலந்து அற்புதமான ஒரு பாடலை பாடியுள்ளார். அவரது சுவாரஸ்யமான கற்பனையை பாடலில் பார்ப்போம். ஆனார் இலையே அயனும் திருமாலும் காணார் அடிமுடி முன் காண்பதற்கு மேனாள் இரவு திருவாரூரில் எந்தை பிரான் சென்ற பறவை திருவாயில் படி. பிரம்மதேவனும் மகாவிஷ்ணு மூர்த்தியும் சிவபெருமானது முடியையும் அடியையும் காண்பதற்கு முயன்று தேடி பெரும் சிரமப்பட்டார்கள். அப்படி சிரமப்பட்டும் அவர்களால் காண முடியவில்லை. அவர்கள் மேலே பறந்தும் கீழே அகழ்ந்தும் சிரமப்பட்டிருக்க வேண்டியதில்லை. அவர்களுக்கு அடிமுடி காண சுலபமான ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தது. ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டார்களே என்கிறார் காளமேகப் புலவர். அவர்கள் இருவரும் திருவாரூரில் பறவையாரின் வீட்டு வாசற்படியாக மாறி கிடந்திருந்தால் சுலபமாக நிச்சயமாக அடிமுடி கண்டிருக்கலாமோ என்பதுதான் காளமேகத்தின் கற்பனை. எந்தெந்த காலங்களிலோ நடைபெற்ற இரு சம்பவங்களை இணைத்து தன் கற்பனை கலந்து காளமேகம் தந்த பாடல் ரசிக்கத்தக்கதல்லவா? எருமைகளின் நன்றி அறிதல். கந்தபுராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருநாட்டு படலம் பாடும்போது எருமைகளின் நன்றியுணர்ச்சியை அற்புதமாக சொல்கிறார். கந்தபுராணம் நன்றி மறந்த அசுரர் பற்றியும் நன்றி மறந்த தேவர்கள் பற்றியுமே பேசுகின்றது. அதனை நினைவூட்டுவது போல உட்பொருள் வைத்து தனது கந்தபுராணத்து முதலாவது காண்டமாகிய உற்பத்தி காண்டத்தில் கச்சியப்பர் அருமையான ஒரு பாடலை பாடியுள்ளார். வலிய பெரிய எருமை மாடுகள் ஒரு தடாகத்தினுள்ளே இறங்குகின்றன. ஏராளமான எருமைகள், பெரிய எருமைகள். அத்தனை எருமைகளும் நீர் குடித்த அளவிலே தடாகத்து நீரே வற்றி போனது போல் ஆகிவிடுகின்றது. தமது தாகத்தை தீர்த்த தடாகத்தை வற்றி போய் வறுமையடைய விடலாமா? அது நன்றி மறந்த செயலாகுமே என்று நினைக்கின்றன எருமைகள்.
தமக்கு தடாகம் நீர் தந்து தாகம் தீர்த்ததற்கு பிரதி உபகாரமாக நன்றிக்கடனாக அந்த எருமைகள் தமது பெரிய முலையாகிய குடங்களிலிருந்து பாலைச் சொரிந்து தடாகத்தை நிறைத்து விடுகின்றனவாம். எருமை மாடுகள் மீன்கள் மடிகளில் முட்டுவதாலும் கன்றை நினைத்து கனைப்பதாலும் பால் சொரியும் இயல்புடையன என்பதை பல புலவர்கள் பலவிதமாக பாடியுள்ளனர். கச்சியப்பரோ அவைகளை விட்டுவிட்டு நன்றிக்கடனாக பால் சொரிந்து குறையை தீர்க்கும் என்று சொல்லி அதற்கு ஓர் உவமையையும் வகுத்து காட்டுகிறார். கடற்பருகிய முகில் பெய்யும் காட்சி போல் அடற்பெரு மேதிகள் அனைத்தும் புக்குராய் தடப்புனல் வரிதென பருகி தம்முலை குடத்திளி பாலினால் குறையை தீர்க்குமே. கடலிலேயுள்ள உப்பு நீரை குடித்த முகில்கள் நன்னீராக மழை பொழிந்து நன்றிக்கடன் தீர்க்கும் தன்மை போல் இருக்கின்றதாம் எருமைகள் செய்கின்ற காரியமும். காவிரி பற்றிய கற்பனை. கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு உணவு கொடுத்து ஆதரித்து இராமாயணம் பாட வசதி செய்து கொடுத்தவர் சடையப்ப வள்ளல் என்பவர். தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலின் பெயரை புகழை கம்பன் தனது இராமாயணத்தில் பல இடங்களில் பாடியிருக்கிறான். இராமாயணத்தில் மட்டுமன்றி பல தனிப்பாடல்களிலும் சடையப்ப வள்ளலின் புகழை பாடி பரப்பியுள்ளான். கம்பனின் தனிப்பாடலொன்று கற்பனை சிறப்பு மிக்கதாகவும் சடையப்ப வள்ளலின் பெரும் வள்ளற் தன்மையை பறைசாற்றுவதாகவும் அமைந்துள்ளது. சடையப்ப வள்ளலின் வீடு அடையா நெடுங்கதவு கொண்டது. வறுமையில் வாடி நாடி வருவோரை அஞ்சேல் என்று அபயங்கொடுக்கும் சொல் எப்போதும் ஒலிக்கும் ஊர் சடையப்ப வள்ளலின் திருவெண்ணை நல்லூர். தடாகத்திற்குள் தம் வெப்பத்தை தணிக்கச் சென்ற பெரிய எருமை மாடுகளின் மடிகளிலே விரால் மீன்கள் முட்டி இடிக்க தமது கன்றுகள் மடியில் முட்டி இடிக்கின்றதாக உணர்வு கொண்டு அவை வீடு வரை பால் சொரிந்து கொண்டு வரும் ஊர் திருவெண்ணை நல்லூர் என்கிறான் கம்பன். மோட்டெருமை வாவி புக முட்டுவரால் கன்றன்று வீட்டளவும் பால் சொரியும் வெண்ணையே. நாட்டில் அடையா நெடுங்கதவும் அஞ்சல் என்ற சொல்லும் உடையான் சடையப்பன் ஊர். இப்பாடலில் சடையப்ப வள்ளரின் கொடை சிறப்பு நேரடியாக சொல்லப்பட்டுள்ளது. ஊர் சிறப்பே சிறந்த கற்பனையாக அமைந்துள்ளது. சடையப்ப வள்ளரின் வள்ளற் தன்மையை சிறந்த கற்பனையோடு கம்பன் காட்டுகின்ற சிறப்பை காண்போம். சோழ நாட்டிலே காவிரி நதி வற்றாத ஜீவ நதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. காவிரி வெள்ளத்தை பார்த்த அளவிலே கம்பனுக்கு ஒரு கற்பனை தோன்றுகின்றது. காவிரி நதி எதைப் போல ஓடுகின்றது என உவமை வாயிலாக விளக்க விரும்புகிறான் கம்பன். தான் கண்ட காட்சியொன்று சிறந்த உவமையாக இருப்பதை உணர்ந்து கொள்கிறான் கம்பன். அவன் கண்ட காட்சிதான் என்ன? சடையப்ப வள்ளலின் வீட்டிலே நாள்தோறும் விருந்தினர் வந்து உணவுண்டு செல்வர். ஏழைகள் வந்தாலும் ஏதிலர்கள் வந்தாலும் சடையப்ப வள்ளலுக்கு அவர்கள் விருந்தினர்களே. அன்னதானம் என்று சொல்லிக் கொடுத்தால் அது புண்ணியம் கருதிய செய்கையாகிவிடும். அதனால் சடையப்ப வள்ளல் அன்னதானம் கொடுப்பதில்லை. அவன் வழங்கும் உணவும் உபசரிப்பும் அன்னதானம் போன்றதல்ல. விருந்து என்பது புதியவர்களுக்கு கொடுக்கும் உணவு. இன்று அர்த்தமே மாறிவிட்டது. விருந்தினர்களாகவே சடையப்ப வள்ளலின் வீட்டில் வந்து விருந்துண்டு போவார்கள் மக்கள். அவர்கள் நன்றாக நீராடி ஏறுகின்ற பசியை எழுப்பியவர்களாக வந்து விருந்து உண்பார்கள். உண்டபின் கை கழுவுவார்கள். அவர்கள் கை கழுவும் நீர்தான் காவிரி நதியின் நீர்ப்பெருக்குக்கும் ஓட்டத்திற்கும் உவமை என்கிறான் கம்பன். மெய்கழுவி வந்து விருந்துண்டு மீளும் அவர் கைகழுவும் நீர் போலும் காவிரியே. பொய்கழுவும் போர்வேற் சடையன் புதுவையான் தன்புகளை பார் போற்ற வல்லார் அறிந்து. விருந்துண்டவர்கள் கைகழுவிய தண்ணீர் காவிரி நதி போல ஓடுகின்றது என்று சொல்லியிருந்தாலே அது உயர்வு நவிற்சியணியாகி இருக்கும். ஆனால் கம்பனோ அதைவிட அதீதமான கற்பனை மூலம் கைகழுவிய நீர் போல காவிரி பாய்கின்றது என்று காட்டியுள்ளார். எப்படி இருக்கின்றது கம்பனின் கற்பனை? கண்ணீர் சிந்தினாள்,
புலவர்களின் கற்பனை சில வேளைகளில் புரிந்து கொள்ள முடியாததாகவும் ஆகிவிடுகின்றது. ஒரு புலவர் ஒரு பெண் கண்ணீர் சிந்தினாள் என்பது எப்படி சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள். காலாயுதக் கொடியோன் கையாயுதம் வழியே மாலாயுதம் ஈன்ற மாமணியை தான் உதிர்த்தாள். காலை ஆயுதமாக கொண்டு சண்டை செய்யும் இயல்பு பொருந்தியது கோழிச்சேவல். சேவலை கொடியாக கொண்டவன் முருகப்பெருமான். அவனது கையாயுதம் வேல். எனவே காலாயுதக் கொடியோன் கையாயுதம் என்பது வேலை குறிக்கின்றது. கண்கள் வேல் போல கூர்மையாக இருப்பதால் கண்களை வேல் என்றார். வேல் போன்ற கண் என்று கூறினால் அது உவமை. வேலே கண் என்றால் அது உருவகம். ஒன்றைப் போல இன்னொன்று உவமை, ஒன்றே இன்னொன்று உருவகம். உவமையிலும் உருவகமே சிறந்தது. ஒரு சில வகைகளில் மட்டும் பொருந்துவது உவமை, எல்லா வகைகளிலும் பொருந்துவது உருவகம். இங்கு கண்ணை முருகனின் கைவேல் என்று உருவகித்தார் புலவர். இது மிகவும் உயர்ந்த கற்பனை. மாலாயுதம் என்பது மகாவிஷ்ணுவின் கை ஆயுதமாகிய சங்கை குறிக்கும். யுத்தகலத்தில் எதிரிகளை அச்சமடையச் செய்து தமது போர் வீரர்களை உற்சாகப்படுத்துவதால் மகாவிஷ்ணு மூர்த்தியின் சங்கு அவரது கையாயுதம் என்று வழங்கப்படுகின்றது. சங்கு முத்துக்களை ஈனும். எனவே மாலாயுதம் ஈன்ற மாமணியை தான் உதிர்த்தாள் என்பது முத்துக்களை சிந்தினாள் என ஆகும். இங்கு கண்ணீர் துளிகள் முத்துக்களாக உருவகிக்கப்பட்டுள்ளன. கண்கள் வழியே கண்ணீர் துளிகளை சிந்தினாள் என்பதை வேல் வழியே முத்துக்களை சிந்தினாள் என கூறி மிகவும் வலிந்து முயன்று பொருள் கண்டு ரசிக்கும்படி இப்பாடலை பாடியிருக்கின்றார் புலவர். மன்னருக்கு பெண் கொடோம். துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் பாடிய அற்புதமான நூல் திருவங்கை கலம்பகம். இந்நூலில் ஒரு கற்பனையை பார்ப்போம். தாம் பெற்ற பெண் தங்களை விட உயர்ந்த இடத்திலே வாழச் சென்றால் பெற்றோர் மிகவும் மனம் மகிழ்வார்கள். வசதியான குடும்பத்திலே, கௌரவமான குடும்பத்திலே, புகழ் பொருந்திய குடும்பத்திலே இருந்து ஏழை குடும்பத்திலுள்ள பெண்ணை சீதனமில்லாமல் திருமணம் செய்ய பெண் கேட்டு வந்தால் ஏழை பெற்றோர் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைத்தான். அதிலும் அதிகாரம் பொருந்திய அரச குடும்பத்திலே இருந்து வேடுவ குடும்பத்திலே பெண் கேட்டு வந்தால் அந்த வேடுவ குடும்பத்திற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். தமது மகள் அரச குடும்பத்திலே வாழ்க்கைப்பட்டு மகாராணியாக வாழ்வதை எந்த பெற்றோர்தான் விரும்ப மாட்டார்கள். ஆனால் திருவங்கை கலம்பகத்திலே வரும் ஒரு வேடுவனுக்கு தன் மகளை அரசனுக்கு திருமணம் செய்து கொடுக்க விருப்பமில்லை என்பது பெரிய ஆச்சரியமான செய்திதானே. அரசன் ஒருவன் வேடுவன் ஒருவனின் மகளை மணம் செய்ய விரும்பி தூதுவனிடம் தனது ஆசையை வெளிப்படுத்தும் ஓலையை கொடுத்து அனுப்பினான். ஓலையை படித்த வேடுவனுக்கு பெரும் கோபம் வந்துவிட்டது. வேடுவ குலத்தில் பெண்ணெடுக்க அரச குலத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கின்றது என சீறி சினந்தான். தமது குலப்பெருமையையும் மன்னர்களின் சிறுமையையும் தனது எண்ணத்தினையும் அவன் வெளிப்படுத்துவதாக அமைந்த பாடலை முதலில் பார்ப்போம். விட்டதார் கலை பாதியோடு வனத்திலே அளவிட்டதார் வெஞ்சிறைப்புக விட்டதார் துகில் உரிய விட்டு விழித்ததார் உற்ற தாரமும் வேண்டும் என்றினி மன்னர் பெண்கொழல் ஒக்குமோ உமியடா மனம் என்றவாய் கிழித்து ஓலை காற்றில் உருட்டடா வெற்றியாகிய முத்தி தந்தருள் வெங்கை மாநகர் வேடர்யாம் விமலர் ஆனவர் எமை அடுத்தினிது எங்கள் மிச்சில் மிசைந்த பின் பெற்றவேலர் தமக்கு யாமொரு பெண் வளர்ப்பினில் ஈந்தனம் பெற்ற பெண்ணை கொடுப்பமோ இதன் பேய் பிடித்திடு தூதரே. மனைவியாகிய சந்திரமதியை விற்றவன் அரிச்சந்திரனாகிய அரசன். பாதிச்சேலையோடு காட்டிலே காரிருளிலே தமயந்தியாகிய தனது மனைவியை தனித்து தவித்து அளவிட்டவன் மன்னனாகிய நளன். மனைவியாகிய சீதையை அசோகவனத்திலே சிறையிருக்கும்படி விட்டவன் மன்னர் குலத்து ராமன். தனது மனைவியின் துகிலை மன்னர் நிறைந்த சபையிலே மாற்றான் உரிய அவளை கைவிட்டு செய்வதறியாது விழிவிதுங்க இருந்தவர்களும் பஞ்சபாண்டவர்களாகிய மன்னர்களே. தங்கள் மனைவியரை பாதுகாக்க முடியாத மன்னர்களுக்கு யாராவது இனியும் பெண் கொடுப்பார்களா? எந்த மன்னனுக்கும் தனக்கு பெண் தரும்படி
யாரிடமாவது கேட்பதற்கு யோக்கியதை இருக்கின்றதா? மனம் என்ற சொல்லை உச்சரித்த வாய் எச்சிலை உமிழ்ந்துவிட்டு மறு பேச்சு பேசு. நீ கொண்டு வந்த ஓலையை கிழித்து காற்றிலே பறக்கவிடு என்றெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக அந்த வேடன் சொல்கிறான், எங்கள் தகுதி என்னவென்று உங்கள் மன்னனுக்கு தெரியுமா? அதை சொல்கிறேன் கேள். கேட்டுச் சென்று சொல். சிவபெருமானின் குமாரனாகிய முருகப்பெருமான் எங்கள் வீட்டிற்கு வந்து எங்கள் சாப்பாட்டை சாப்பிட்டார். அவ்வளவுக்கு வந்து பழகிய பின் நாங்கள் எங்கள் வளர்ப்பு பெண்ணாகிய வள்ளியை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்தோம். ஆனானப்பட்ட முருகப்பெருமானுக்கே, எங்கள் குலதெய்வமான முருகப்பெருமானுக்கே நாம் வளர்த்த பெண்ணைத்தான் கொடுத்தோம். அப்படி இருக்க பெற்ற பெண்ணை கேவலம் மன்னருக்கு கொடுப்போமா? பெண் கேட்டு தூதனுப்பிய மன்னனுக்கு மட்டுமல்ல, தூதர்களாகிய உங்களுக்கும் பேய்தான் பிடித்திருக்கின்றதோ? இல்லாது போனால் இப்படி பெண் கேட்டு ஓலை கொண்டு வந்திருப்பீர்களா என்று ஏசினான் வேடுவ தலைவன். கற்பனை களஞ்சியம் என போற்றப்பட்ட சிவப்பிரகாச சுவாமிகளின் கற்பனை உள்ளத்தை கொள்ளை கொள்ளுன்றதல்லவா? வணக்கம்.